ஹலோ மக்கள் 414 பேர்லாம் போன எபிசோட் பார்த்தா லூஃபிக்கும் அந்த கேர்ள்ஸுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா லூஃபி எல்லாத்தையும் ஆட்ட ஆட ஆரம்பிச்சிட்டான். சடனா அவன்கிட்ட இருக்க ஹாக்கி பவர் யூஸ் பண்ணி காட்டுறான். இது வரைக்கும் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. போக போக தான் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மேரிகோல்ட் சாண்டர் சொன்னியா அவனை அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவன் ஹாக்கி ரிலீஸ் பண்ணதை பார்த்துட்டு அவன் எல்லாருமே மிரண்டாங்க. ஆனா லூஃபியோ அசால்ட்டா நடந்துகிட்டு இருக்கான். லூஃபிக்கு ஹாக்கிங்கு ஒரு பவர் இருக்குது, யாருக்குமே தெரியாது, லூஃபிக்கே தெரியாது. அது அவன் போட்ட உள்ள அங்க இருக்க எல்லாருமே மயங்கிட்டாங்க. இவன்ட்ட கான்குரர் ஹாக்கியான்னு சொல்லிட்டு மிரண்டாங்க. 3 வகையான ஹாக்கி இருக்கும். அதுல பெரிய ஹாக்கி அந்த கான்குரர் ஹாக்கி தான். அந்த ஹாக்கி லூஃபிட்ட இருந்தோன்னு மிரண்டாங்க. அவங்க என் அக்காவை தர அந்த கான்குரர் ஹாக்கி நான் வேற யார்ட்டுமே பார்த்தலன்னு சொல்லிட்டு மெரியாவும் சோனியாவும் மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே லூஃபி சொல்லிக்கிட்டு இருக்கான், சரி இவன் எல்லாரும் உங்க ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிங்க, என் ஆட்டத்தை நான் ஆரம்பிக்கிட்டுமான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்கறான். ரவுண்டு 2 அப்படின்னு சொல்றான். நம்மளால அடிச்சு பறக்க கூட போறான்னு நினைக்கிறேன். நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஆனா நிறைய பேர் இவன் போட்ட போல மயங்கியே செஞ்சுட்டாங்க. குளோரியஸா அந்த மேட்ச் அப்படி கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பயந்துக்கிட்டே இருங்க, சீக்கிரம் கதையை முடியும்னு சொல்லிட்டு ஹேண்ட்காக்கா கத்துறா. சோனியாசமா மரியாசமா அவன் கதையை முடிக்க நீங்க யாருன்னு காட்டுங்கன்னு சொல்றாங்க. சரி இனிமேல் பயப்பட தேவையில்ல, இவன் கதையை முடிக்க வேண்டியதான சிஸ்டர் சொல்லிட்டு அவங்க சண்டையை ஆரம்பிக்க போக்குறாங்க. சரி முதல்ல இவளை இங்கிருந்து நான் சேஃபா வைக்கணும், அதை தான் முதல்ல முக்கியம். இவ பிரேக் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நீ இப்ப இந்த நிலைமையில இருந்துட்டு அவளை காப்பாத்தி கூட்டு போயிடலாம் நினைச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாச்சு அடிச்சு நொறுக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா லூஃபி அதுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான், பிளாக் பண்ணி நின்றுட்டு இருக்கான். நீ எதுக்கிட்ட அவங்கள போய் காப்பாத்தி நின்றுட்டு இருக்க? அந்த ஸ்டாச்சு அப்படி உனக்கு என்னதான்டா செஞ்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா நான் பண்ண தப்புனாலதான் அவங்க இப்படி வந்து நின்றுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு நேரமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. சரி அவனை ஸ்டாச்சுவை மூவ் பண்ண விடுங்க, முதல்ல அதை பாப்போன்னு சொல்ற ஒரு பக்கம் ஹேங்காக். அவன் மனசார அதை சொன்ன மாதிரி தான் இருக்கு. சரி அதை முதல்ல செய்ய விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹேங்காக். அவன் அந்த பொண்ணை தூக்கிட்டு அங்கே போய் வைக்கட்டும், அதுக்கப்புறம் இவனை உண்மையிலே வச்சு அடிச்சு நொறுக்குங்க, இவன் எவ்வளவு வீக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இவனை புரிய வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஹேங்காக் சொல்றான். சடனா லூஃபி வந்து அந்த ஸ்டாச்சுவை தூக்கிட்டு அங்கே போய் வச்சுக்கிட்டு இருக்கான். இங்க கொஞ்ச நேரம் இருந்துக்கோ, இவங்க கதையை முடிச்சுட்டு உன்னை நார்மலாக்கு தான் சொல்றான் லூஃபி. சரி நம்ம ஆட்டத்தை ஆரம்பமான்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா நீ தயாராயிட்டியான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரவுண்ட் 2க்கு தயாராயிட்டேன், உங்க கதையை முடிக்க போறேன்னு சொல்றான் லூஃபி. சடனா பாய்சன் வச்சு அடிச்சு நொறுக்குதாங்க. லூஃபி ஏர்ல வச்சு பறக்க கொடுத்தாங்க. கண்டினியூஸா 2 பேரும் கண்டினியூஸ் ஆட்டு போடுறாங்க. இந்த அட்டாக்ல என்ன ஒன்னும் பயம் காட்டாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. கம் கம்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விடலான்னு பாக்குறான். என்னன்னு பார்த்தா ஸ்மோக்கா பறந்து போய்கிட்டு இருக்கு. மேரிகோல்ட் சாமா உங்களோட பாய்சன் அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாடா, நான் யாருன்னு காட்டுவேன்னு சொல்றான் லூஃபி. ஒன்னு இனிமேல் நார்மலா வைக்க போறலடா, இனிமேல் நீ என்னோட என்னோட பாய்சனை வேற கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பிட்டேன், உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு மெரியா ஒரு போடு போடுறா. இதுல ஒரு பக்கம் பார்த்தா சோனியாவும் அடிச்சு பறக்க கொடுக்கிட்டு இருக்கா. இவளோட பாய்சன்னால லூஃபியால நிக்க கூட முடியல. லூஃபி அடியும் அடிச்சு நொறுக்குறாங்க. ஹேண்ட்காக்க நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. கம் கம் பிஸ்டலும் அடிக்கான். ஆனா எங்க அட்டாக் போதுன்னே தெரியல. அவளுக்கு அசால்ட்டா நின்னுக்கிட்டு இருக்காளுங்க. உன்னோட பவர் வச்சுலாம் எங்களை தொட கூட முடியாட, இது கூட உனக்கு தெரியாது, உன் பவரும் டம்மி பவர்னு சொல்றாங்க அவங்க. கிவ் அப் பண்ணின்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு போடு போட போறாங்க. ஆனா லூஃபியோ பிளாக் பண்றான். உடனே லூஃபி அடிச்சு பறக்கூட்டி ஏர்லாக் பறக்க கொடுத்தாங்க. என்பத பாய்சனே அவன் கக்கிக்கிட்டே இருக்கான். டேய் பாய்சனை விட்டு போயிருச்சு, நான் ஹீல் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி லூஃபி பார்த்துக்கிட்டு இருக்கான். மேல இருந்து கீழே போறான். சடனா பாஞ்சு மேல வரான். டார்சான் மாதிரி ஏர்லயே பறந்து போய்கிட்டு இருக்கான். யோகோ அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு வரான். என்னடா கிவ் அப்பே பண்ணலையான்னு சொல்லிட்டு மேடம் இவன் என்ன உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த பாய்சன் ஸ்மோக்ல இருந்து எப்படியே தப்பிக்கணும், அதை முதல்ல பாக்கணும்னு சொல்றான் லூஃபி. அவ்வளோ பாய்சன் வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காளுங்க. ஆனா லூஃபியோ பாஞ்சு பாஞ்சு போறான். ஏர்லயே வராம சடனா லூஃபி கம் கம் பலூன் சொல்றான். கோ ஃபிளையிங் சொல்லிட்டு ஒரு போட்டு போடுறான். என்னன்னு பார்த்தா வாயில இருந்து ஏகப்பட்ட காத்த இறக்குதான். அந்த ஸ்மோக் அப்படி பறக்க விடுதான். பறக்க விட்டோன்னு அங்க இருக்க பாய்சன் ஸ்மோக் மட்டும் போயிருச்சு. இப்ப நல்லா இருக்குன்னு சொல்றான் லூஃபி. இனிமேல் நான் யாருன்னு காட்டப்பறேன்னு சொல்றான். என்ன பாய்சனே பறக்க விடுதான்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நார்மலாலா உண்மையிலே இந்த ஆளு மிஸ்டீரியஸா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாதி பேர் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் என்னடா ஈஸியா சண்டை போட போறேன்னு சொல்ற, எங்களை அவ்வளவு ஈஸியா நீ அடிச்சலாம் நினைக்கியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம ஆளு ஸ்டாண்ட்ஸுக்கு போயிட்டான். அப்படி ஸ்டாண்ட்ஸுக்கு போயிட்டாலே கியர் 2க்கு போயிட்டான்னு அர்த்தம். சடனா பம்ப் அப் ஆயிட்டான். இப்ப என்னோட ஃபுல் பவரை காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு. செகண்ட் கியர்னு சொல்றான். பார்த்தா புகையா பறக்கு. இவன் உடம்புல இருந்து என்னடா ஸ்மோக் வருதுன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஆம்பளைங்க உடம்புல இருந்துலாம் இப்படிதான் வருமானு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவங்க ஸ்மோக் எல்லாம் ரிலீஸ் பண்றான். ஃபுல் பவர்னு சொல்றான். என்ன செய்ய காத்திருக்கானு சொல்லிட்டு சிஸ்டர்ஸ் முழிக்கிறாங்க. நீ என்னதான் உடம்புல இருந்து புகை வர வச்சாலும் உன் அட்டாக்லாம் ஒர்க் ஆகாதுடா, நாங்க யாருன்னு காட்ட போறோம்னு சொல்றாங்க. சரி என்னை இப்ப ட்ரை பண்ணி காட்டுங்கன்னு சொல்றாங்க. கம் கம் ஜெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்க வரான் லூஃபி. ஆனா லூஃபி அட்டாக் ஆகிட்டையும் அவளுக்கு அடிக்க வராளுங்க. லூஃபி பிளாக் ஆகிட்டு போயிட்டே இருக்கான். லூஃபி அவங்களால சென்ஸ் பண்ணவே முடியல. ஏன்னா லூஃபி அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான். பிக் சிஸ் சோனியா என்ன செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இவன் பவர்லாம் அப்படி ஒரு பவரே கிடையாது சொல்றாங்க. ஆனா என்ன பார்த்தா சோனியா லைட்டா ஷாக்ல இருக்கா. ஏடா உன்னை கடிச்சு உன்னை இங்கே நான் சாகடிக்க போறேன்னு சொல்லிட்டு சோனியா சொல்றா. சடனா கோபத்துக்கிட்டு இருக்கான். மெடுலா ஹேரி 8 ஹெட் சேர்பன்ட்னு சொல்றாவா. பார்த்தா முடியில இருந்து பாம்பே வர வைக்கா. அவளோட பாம்பு பவரை பார்த்தோன்னே எல்லாரும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேடம் நீங்க யாருன்னு காட்டுங்கன்னு சொல்லிட்டு முடிய வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. லூஃபியோ தப்பிச்சு போறான். நம்மால இதுக்கெல்லாம் பயப்படுவானா, அவன் பாட்டுக்கு தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். ஆனா அவன் முடிய வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. என்ன எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்றான். யாரா
இவன் சொல்லிட்டு முழிக்கிறா அவ. ஆனா லூஃபியோ பாஞ்சு வாரான். அவ கழுத்தை புடிச்சு சுத்திட்டு போயிட்டு ஒரு அடி அடிக்கிறான் தரையில. அடிச்சு அவளே படுக்க வச்சிட்டான். மொத அடியை லூஃபி கொடுக்க அடிச்சல்ல ஒருத்தி சாஞ்சிரவே செஞ்சுட்டா. என் அக்காவே அடிக்கிற பிக்ஸி சோனியா உங்களே அடிச்சான்னு சொல்லிட்டு மெரிய பாஞ்சு அடிக்க வரான். ஆனா லூஃபி பாஞ்சு பின்னாடி நின்றுகிட்டு இருக்கான். உன்னோட அட்டாக் எல்லாம் பவுன்ஸ் ஆகி போயிரும், இனிமேல் ஒன்னும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. உன்னோட ஸ்பீடு ஸ்ட்ரென்த் என்னெல்லாம் டிஃபீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா மரியா. அதையும் கண்டுபிடிச்சிடும் சொல்றாங்க. கம் கம் பசுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஓடு போடுறான் லூஃபி. அடிச்சட்ல அந்த பக்கம் சாஞ்சிரவே செஞ்சுட்டா. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சோனியா மேரின்னு சொல்லிட்டு ஹேங்காக் ஆரம்பிக்கா. என்ன முட்டாள்தனம் விளையாண்டுட்டு இருக்கீங்க, இவன் கதை எப்பதான் முடிப்பீங்கன்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. சாரி சிஸ்டர், இவன் கதையை முடிக்க போறேன், இனிமேல் உங்களுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்றாங்க ரெண்டு பேரும். ஆனா லூஃபி வேறலாம் நிக்கிறான். அவளுக்கு கொஞ்சம் பயம் வரத்தான் செஞ்சிருச்சு. மெடுசா ஹேர் 8 ஹெட்டட் சேர்பன்ட்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாவா. சடனா உடம்பு ஃபுல்லா நெருப்பே ஆரம்பிக்கா. இதுல இன்னொரு பக்கம் பின்னாடி மரியாவா வந்து மெடுசா ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பார வைக்காவா. சேலமேண்டர்னு சொல்றாவா. நாங்கெல்லாம் கிவ் அப் பண்ண போறதுன்னு சொல்றாங்க. பார்த்தா எல்லாரும் திரும்பி வந்து சீர பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா லூஃபி இதுக்கெல்லாம் பயப்படுவானா, நம்மள தயாரிட்டு இருக்கான். கம் கம்னு சொல்றான். ஜெட் கேட்லிங் சொல்லிட்டு அடி அடின்னு அடிச்சு பறக்கூடுதான். முடியெல்லாம் துண்டு துண்டா போயிருச்சு. நம்மளால சுத்தி ஏர்லயே பறக்கூடுதான். அக்காவை தங்கச்சி ஒன்னா இணைய வச்சிட்டான். என்ன பார்த்தா இவளோட நெருப்பு அவ மேல பட்டுருச்சு. நெருப்பு போட்டனே அவ சுத்திட்டு போய் விழுதா. இதுல ஒரு பக்கம் என்ன பார்த்தா ரெண்டு ஒரு வாழையும் கயர் மாதிரி கெட்டி வச்சிட்டான். அப்பாடா கதையை முடிஞ்சாச்சுன்னு சொல்லி லூஃபி என்ஜாய் பண்றான். சோனியா பாத்துருங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா மரியா. என்னன்னு பார்த்தா உடம்பு ஃபுல்லா நெருப்பா எரிய ஆரம்பிச்சிருச்சு. மேல இருந்து கீழே போய் சாஞ்சிரவே செஞ்சுட்டா. கொஞ்சம் விட்டா கீழே முள்ளுல போய் மாட்டிக்கிடுவா. சாண்ட்ரா சோனியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அவங்க. இதுல ஒரு பக்கம் ஹேங்காக் வர பாத்துக்கிட்டு இருக்கா. முதுகுல இருக்க துணில எரிய ஆரம்பிச்சிருச்சு. சோனியோட முதுகு தெரிய ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹேங்காக் ஷாக் ஆகுறா. ஏன்னா அந்த முதுகு பின்னாடி அந்த கண்ணு மாதிரி ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்குள்ள லூஃபி பாஞ்சு வரான். அவன் வந்து நெருப்புல வந்து விழுதான். சோனியா சமாவை சாக்கி வைக்க போறான். அவன் அந்த முள்ள தள்ள போறான்னு சொல்லி எல்லாரும் கத்துறாங்க. டேய் என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ மூவ் ஆகாத, கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்றாவா. நீங்க என்னை கொல்ல நினைச்சால் நான் உங்களை கொல்ல போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். மரியா சீக்கிரம் கதையை முடிங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. என்னால முடியாது பிக்ஸி சோனியான்னு சொல்றாவா. ஏன்னா அவன் வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. ஆமா, சோனியோட முதுகு வந்து எரிஞ்சிருச்சு. துணி இல்லாதனால அவங்க முதுகு வந்து எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். குரோகான ஐஸ் மட்டும் வெளியே தெரிஞ்சிருந்தா பிரச்சனைன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாரும் கல்லா மாறிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி உனக்கு எப்படா தெரியும்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. உன்னோட அக்கா ஆல்ரெடி இதை பத்தி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. நீ என் முதுக பாத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆல்ரெடி சொல்லி இருந்திருப்பா. அதான் அப்படி எல்லாரும் யோசிச்சு பாக்குறாங்க. லூஃபி மாசா காமிச்சுக்கிட்டு இருக்கான். உன் முதுகு எல்லாரும் பாத்துட்டாங்க, எல்லாரும் இறந்துருவாங்க, அதனால நான் அப்படி செய்ய மாட்டேன், அதனால நீ கொஞ்சம் மூவ் ஆக மட்டும் இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் ஏறினா விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு ஹேங்காக் கத்திக்கிட்டு இருக்கா. ஆமா வாங்க எல்லாரும் போயிருவோம், எல்லாரும் கல்லா மாறிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜெட்டு மாதிரி வேகமா ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஹேங்காக்கும் அமைதியா நின்னுகிட்டு இருக்கா. ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாவா. என் பார்த்தா அவளோட பழைய நினைவுகள்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பாக்குறா. அப்படியே கொஞ்சமா கண்ட்ரோல் இல்லாம அவளே சாஞ்சிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களோட நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், எதுக்கு நீ எங்களை ப்ரொடெக்ட் பண்ணு சொல்லிட்டு அந்த சேர் பண்ணிட்டு கேக்குறா. நம்ம சண்டைக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, இது கொஞ்சம் டிஃபரெண்டான விஷயம் சொல்றான் லூஃபி. நீங்க எவனை கொல்ல நினைச்சீங்களோ அவங்களே உங்க உயிரை காப்பாத்திருக்கான், உங்க வாழ்க்கையும் காப்பாத்திருக்கான்னு சொல்லிட்டு குளோரியோஸா சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க இந்த கண்ட்ரியை வேணா ஃபூலிஷ் ஆக்கியிருக்கலாம், ஆனா வந்து உங்களை நீங்க ஃபூலிஷ் ஆக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குளோரியோஸா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் உங்க 3 சிஸ்டரை பத்தி இந்த உலகத்துக்கு தெரிய வரப்போகுது, அப்போ நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு குளோரியோஸா சொல்லிக்கிட்டு இருக்கா. சடனா ஹேங்காக் அப்படியே ஆள ஆரம்பிக்கா. அதோட அதுக்கு எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை கம்பறாங்க. See you, bye.